ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இந்த பாணி. இன்னைக்கு யோகா வாசிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முந்தைய பதிவில் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ராமர்கிட்ட வசிஷ்டர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த உலகமான இதர எல்லா படைப்புகளும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே உண்மையில் கிடையவே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள்லேருந்து எதுவுமே உண்மையாலுமே கிடையாது. இது எல்லாமே கற்பனைகள், உன்னுடைய உணர்ச்சியோடு சேர்ந்த அந்த உணர்ச்சிகள், அந்த திடப்பட்ட ஒரு காரணத்தினால, அறிவும் உணர்ச்சியும் ஒன்று தான். ஸோ இது ரெண்டும் திடப்பட்ட ஒரு காரணத்தினால இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கு. இதற்கு பேர் தான் அஞ்ஞானம். இந்த ஞான நிலை அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இது எல்லாமே வெறும் ஒரு கனவு தான், உன்னுடைய சொந்த கற்பனை தான் இது எல்லாத்துக்குமே காரணம், உண்மையிலுமே இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். இதை விளக்கி சொல்வதற்கு ஏற்றாற் போல ஒரு கதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முன்னமே ஒரு தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே நீ கேட்ட அப்படிங்கிறதுனால நான் உனக்கு இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். இந்த பூமியில் முன்னொரு காலத்தில் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கார். அவர் தவம், சாஸ்திரம், கர்மானுஷ்டானங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே நல்ல பிரசித்தி பெற்று கைதேர்ந்து கற்றவராக மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் சரிவர பின்பற்றக்கூடிய ஆளாகவும் இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கார். அவருக்கு மனைவி உண்டு, 10 மகன்கள் உண்டு. தன்னுடைய தந்தைக்கு அப்படியே தராசில் வச்சா இந்த 10 பேர் ஒரு பக்கமும் தந்தை ஒரு பக்கமும் வச்சா அப்படியே சமமாக நிற்பாங்க. தந்தைக்கு ஒரு எள்ளளவும் மாறுபடாமல் அந்த 10 பேரும் எல்லா விஷயத்துலையுமே, தந்தை எப்படி எல்லாத்துலேயுமே கைதேர்ந்தவராக இருந்தாரோ அவருக்கு ஒப்பாகவே 10 பிள்ளைகளும் எல்லாத்துலேயும் கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இவர்கள் 11 ருத்ரர்கள் போல இவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. காலத்தினுடைய வசத்தினால எதர்ச்சியாக தன்னுடைய அந்த 10 பேர்த்தினுடைய அந்த தந்தை, இந்த இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணன் காலமெய்துறார். காலமெய்தின உடனேயே தன்னுடைய மனையாள் கணவன் இல்லாமல் தன்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களும் காலமெய்துறாங்க. இந்த அவர்கள் இருவருக்கும் உண்டான கடன்கள் எல்லாத்தையுமே செய்து முடித்ததற்கு பிறகு இந்த 10 மகன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கொஞ்ச நாள் அப்படி தவம் மேற்கொள்கிறாங்க. அப்போ தவம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு நாள் அவர்களுடைய மனோநிலை ஒரு மாதிரி, என்னையா பண்ணிகிட்டு இருக்கோம், போர் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு யோசனை வந்தோடனே 10 பேரும் வட்டமாக உட்காந்துட்டு அவங்க ஒரு பேசி ஒரு ஆலோசனைக்கு வர்றாங்க. அந்த ஆலோசனைக்கு வந்தோன்னே 10 பேரும் ஒருமித்தமான ஒரு கருத்துக்கு வராங்க. சரி, நம்ம 10 பேரும் பிரம்ம பதவி அடைஞ்சிருவோம். ஏன்னா பிரம்ம பதவி அப்படிங்கிறது என்ன, அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கக்கூடியது, ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது, மோட்சம் போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிரம்ம பதவி அப்படிங்கிறது. பிரம்ம பதவி அடைஞ்சிருவோம், இங்கே இன்னி இருந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10 பேருமே தன்னுடைய மூச்சை எப்படி நிலைநிறுத்தி அந்த பிரம்ம பதவியை நோக்கி அமர்றாங்க. அவர்களுடைய மனோநிலை எதுவாக இருந்தது, இதற்கு மேல் எதுவும் தேவையில்லை, பிரம்ம பதவி அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்ற அந்த ஒரு மனோநிலையோடு தான் அவர்கள் அமர்றாங்க. அந்த ஆன்மாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தோடு கலந்துருது. இந்த உடல் எந்த விதமான ஊட்டச்சத்தும் கொடுக்காத ஒரு காரணத்தினால இந்த உடல் அப்படியே மக்கி மண்ணாக போயிடுது. அவர்கள் 10 திசைக்கும் 10 பிரம்மர்கள் போக அவர்கள் அப்படியே இந்த பிரம்மத்தோடு போய் கலந்துடுறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறாருன்னா, அதை அவரே சொல்கிறார் ராமர்கிட்ட. நீ என்ன நினைக்கிறையோ, அந்த 10 பேர் என்ன நினச்சாங்க, தனக்கு இதற்கு மேல் எந்த விதமான தன்மைகளும் தேவையில்லை, நாம் பிரம்ம பதவி அப்படிங்கிறத அடைஞ்சிடலாம், ஏதுமற்ற ஒரு தன்மையாகி இந்த பிரம்மத்தோட பிரம்மமாக முழுவதும் கலந்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடவே அவர்கள் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு தியான பயிற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த ஆன்மாவானது உடல் விட்டு பிரியுங்கால் அது என்னவாகும், அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கக்கூடிய அந்த தன்மையாகவே மாறிடுச்சு. அவர்கள் பிரம்மத்தோடு கலந்து விட்டார்கள். அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. அப்போது என்னுடைய உணர்ச்சிகள் எதுவாக இருக்கோ, உன்னுடைய எண்ணம் ஆழமாக எதுவாக இருக்கோ, எதில் திடப்பட்டு இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல் உன்னுடைய தன்மை அப்படிங்கிறது மாறிடும் அப்படிங்கிறாங்க. இந்த மொத்த உலகமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக என்ன, இது வெறும் சத்தாகவும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மாதிரி எல்லாம் பறந்து விரிஞ்சதாக இருக்கக்கூடிய சத்தாகவும், சூன்யமாகவும், இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடியது, இல்லை இல்லாமல் இருந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூன்யமாகவும், சித்தாகவும், இந்த பிரம்மத்தினுடைய தன்மையோட அறிவு சார்ந்த விஷயமாகும். இந்த 3 தன்மைகளில் தான் இருக்குது. இருக்குன்னு சொல்கிறியா, இருக்குது. இல்லைன்னு சொல்கிறியா, இல்லை. என்னுடைய அறிவில் இருக்குன்னு சொல்கிறேன்னா இருக்குது, இன்னொருத்தருடைய அறிவில் இல்லைன்னு சொல்கிறே இல்லை. இது எல்லா தன்மைகளோட கூடி தானே இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்கிறது நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க, நான் இவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்கிறேன் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதா இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது. உண்மையாலுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான். இந்த பிரம்மத்தில் இந்த உலகம் அப்படிங்கிறது தோன்றவே இல்லை, தோன்றியதாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம், அவ்வளோதான். என்னுடைய அறிவு
இல்லை என்னுடைய உணர்ச்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு விரிவடைஞ்சு இதெல்லாம் உண்மையிலுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நான் போய் நேராக போய் பிரம்மத்தோடு தான் நான் வந்தேன், நான் பிரம்மத்தோட கலக்கிறேன்னு போனேன், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெளிவாக புரியும். ஸோ இதெல்லாம் வெறும் உன்னுடைய உணர்ச்சிகள் தான், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, இதெல்லாம் உன்னுடைய சொப்பனம் கனவு தானே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயமே இங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறார் வசிஷ்டர். அப்போ ராமர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு ஒரு சந்தேகம். ராமர் விடுறபாட்டை காணும், எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னுடைய பாடம் படிக்கக்கூடிய வயசில் என்னுடைய மாணாக்கர் என்னுடைய நண்பர்கள் கூட உட்காந்து குருகிட்டிருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு பிராமணர் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த பிராமணரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கல்வி கேள்வி ஞானம் உடையவராகவும் நிறைய பிரயத்தனம் செஞ்சவராகவும் தவம் மேற்கொண்டவராகவும் நல்ல ஒரு அறிவின் முதிர்ச்சி உடையவராகவும் தன்னுடைய ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகம் முழுசும் சுற்றி திரிந்தவராக பார்க்கும் பொழுது அவரை வந்து நல்லா இத்தனையும் தெரியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தேஜஸ் பொருந்திய ஆளாக வந்து அவர் இருந்தார். அப்போ அவரை அழைச்சி அவருக்கு உண்டான உபசரணை எல்லாம் பண்ணி, இவர் நீங்கள் யார் என்ன இந்த மாதிரி இருக்கீங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அது ஆமாம் அப்படின்னு ஒப்புக்கொண்டு, நானும் ஒரு பெரிய காரியத்தை மேற்கொண்டு தான் வந்து இந்த உலகத்தை அப்படி வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரலோகத்தையே வந்து நிலத்தில் வச்சதற்கேற்றார் போல் இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் கொண்ட வைதேக தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தை சேர்ந்தவன். நான் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னும், என்னுடைய பற்கள் வந்து நல்ல வெள்ளை நிறத்தில் இருந்த ஒரு காரணத்தினால என்னுடைய பெயர் குந்ததத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரிலும் எனக்கு வழங்கப்பட்டு வந்தது. அப்போ சில காலம் முன்னதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் கொண்டவனாக இந்த உலக விஷயம் போதுவதற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தேவர்கள் முனிவர்கள் பிராமண சிரேஷ்டர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகம் அவர்கள் வாழக்கூடிய அந்த தேசத்தை நோக்கிய நான் போனேன். இப்படி நிறைய சுற்றி வரும்போது கடைசி எங்கே போனேன்னா ஸ்ரீ பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசம் போனேன். அங்கே போயிருந்து அந்த ஒரு அமைதியாக இருந்துட்டு நான் வந்து இலகுவான தபஸ், நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்ம இப்போ தான் கேட்குறீங்களே எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும்னு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கால் வலிக்கு தான் எந்திரிச்சிக்கலாம்ப்பா, இப்போ போரிச்சு உட்காந்துக்கலாம்ப்பா, அப்படி இலகுவாக அந்த வந்து தியானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் வசித்து வந்த அந்த ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து மரம் மட்டை புல் பூண்டு தண்ணி எதுவும் இல்லை, ஏதோ ஆகாயத்திற்கு ஒப்பாக இருந்தது. அட வெறும் நிலமா இருந்தது, அதை அப்படி சொல்கிறார், ஒன்றும் இல்லை அப்படியே வெம்பரப்பாக இருந்தது, அதை தான் சொல்கிறார். அப்போ அந்த இடத்த வந்து அப்படியே அங்கே என்ன தான் இருக்குது, சரி அடுத்து என்ன இருக்குது அடுத்து என்ன இருக்குது அப்படியே சுற்றி தெரிஞ்சுட்டு வரும்பொழுது அந்த இடத்துல போனோம். ஒரு மத்திய பாகத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்தது, ஒரே ஒரு இடம் மொட்டை மரம் வெம்பரப்பில் ஒரு மரம் மட்டும் ஒன்று இருந்தது. அப்போ அந்த மரத்து பக்கத்தில் போகும்போது ஒரு ஆள் வந்து விசித்திரமான முறையில் அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தான். கால் ரெண்டையும் கட்டிட்டு தலையில தூங்கிட்டு இருந்தான். இது என்னடா அது இப்படி ஒருத்தன், இங்கே எல்லாம் வெறும் வெம்பரப்பு, அதுக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேயும் ஒருத்தர் என்னடா வவ்வாலாட்டு ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறக்கு போயிருக்கிறேன். அவன் வந்து நல்லா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கான். இவன் ஏன் விட்டுருக்கலாமா, இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி நம்மளுக்கு இருக்குமில்ல, இவன் எழுப்பி என்னதான்னு கேட்கணும்னு பார்த்து பொறுத்து பார்த்துருக்குறாரு. அவரும் எந்திரிச்ச மாதிரி காணோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கோம், ஒன்றும் வேலை பாட்டு காணோம். ஒரு கத்துனோடனே டக்குன்னு இப்படி முழிச்சிட்டார். நம்ம அவர் முழிச்சோடனே இப்படி கண்ணை திறந்து அவரும் தலையில் உட்காந்து ஒரு பார்த்துருக்குறாரு. பார்த்து போட்டு நமக்கே போய் அவன் போடல அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் வாட்டி பேசாமல் தியானத்துக்கு போயிட்டார். இதனடா அது வம்பா போச்சு, கண்ணை திறந்து பார்த்தா என்ன ஏதுன்னு கூட கேட்கல, அவன் பாட்டி திருப்பி பழைய நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை எழுப்பி அவர்கிட்ட பேச்சு கொடுத்தா நோ ரிப்ளை. ஆனால் இவரும் முட்டை வாட்டை காணோம். நைன்னு கேட்டு நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்லாம் கேட்கும்பொழுது வற்புறுத்தி கேட்டோன்னே ஸோ அவருடைய விஷயத்தை வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது எங்கள் அப்பா கூட வாழ்ந்துட்டுருக்கோம். சின்ன பையனாக இருக்கும், அதாவது பால்ய பருவத்திற்கும் யவ்வன பருவம்னா அந்த வயசுக்கு வந்த பருவம், அடல்ட் இது டீன் முடிஞ்ச அந்த அடல்ட்டு போகிறதுக்கும் டீனுக்கும் அடல்ட்டுக்கும் நடுவுலிங்க, பால்ய பருவத்திற்கும் அடல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியில் எங்கள் அப்பா கூட வசிச்சுட்டு வந்துட்டு இருக்க காலத்தில் எதாச்சியாக ஒரு வாசகம் காதில் கேட்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சுகபோகங்களை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு அரசனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்து என்னுடைய காதில் விழுந்தது. அப்போ அந்த அரசனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து என்னுடைய மனசில் வந்தது. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் 7 தீவு இருக்குது, 7 கண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, இந்த 7 தீவுகள் கொண்ட இந்த பூமி பிரதேசத்தை தான் ஒருவனாக இருந்து ஆள வேண்டும், மொத்த பூமிக்கு நான் ஒரு அரசனாக இருந்து எல்லா சுகபோகங்களையும் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்பத்திற்கு மேற்கொண்டு 12 வருட காலம் வந்து இந்த பிரதேசத்தில் இருந்து நான் வந்து தபம் செய்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். சொன்னோன்னா இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி நான் வந்து உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லி இந்த பிராமணனும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். தலையில் தொங்கிட்டு இருக்கிறவரும் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
சரியாக 6 மாத காலத்தில் ஒரு தவம் வந்து முக்தி அடையுது. அதாவது தவம் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. தேவர்கள் ஒரு ஒரு தேவன் வந்து கீழே வர்றான். சூரியன் போல இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளி தேகம் பொருந்திய ஒரு தேவன் கீழே வந்து இவன் இந்த உடலோடையே இன்னும் 7 வருட காலம் வந்து இந்த பூமி பிரதேசத்தை அவன் விருப்பப்பட்டார் போலவே 7 தீவுகளுக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய அரசனாக இவன் வந்து இந்த உடலோட 7000 வருடம் இந்த பூமியை வந்து அவன் ஆளுவான் அப்படின்னு சொல்லி வரத்தையும் அருளிவிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். ஆனால் இந்த தலையில் தூங்கிட்டு இருக்கிறவர் பயங்கர ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால அவர் மொழிக்கல. இந்த விஷயத்தை கேட்டது இங்கே இருக்கக்கூடிய பிராமணன் தான். அப்போ அந்த தலையில் தொங்கிட்டு இருக்கிறவர் மறுபடியும் தட்டி எழுப்பி, இந்தப்பா அப்படி ஒருத்தர் வந்துட்டு போனார், இந்த மாதிரி சொல்லிட்டு போனார், உன் தவம் பழிச்சிருச்சு, எந்திரியா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கால் கட்டாக ஊத்துட்டோன்னே அவரும் இவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு 2 நாள் அங்கே தங்கிட்டு சூரிய சந்திரர்கள் போல் அப்படிங்கிறாங்க, சும்மா ஒரு ஜாலியாக சொல்லலாம்ல, சூரிய சந்திரர்கள் போல் 2 பேரும் கிளம்பி அந்த தலையில் தொங்கிட்டு இருந்தார் பாருங்க, அவருடைய தேசமான மதுரா தேசத்தை நோக்கி போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தோம்னா நேராக போனால் மதுரா தேசம், குறுக்கில் ஒரு பாதை போகுது. இந்த நேராக போகிறது இல்லாமல் இந்த குறுக்கில் வந்து இந்த தலையில் தொங்கிட்டு இருந்த அந்த ஒரு தபசி வந்து குறுக்கில் போகிற பாதையில் போகிறார். அப்போது இப்படி போனால் தான் என் மதுரை தேசி இது எது குறுக்கில் போடுற அப்படின்னு கேட்டோன்னே, அட நான் மட்டும் தவம் பண்ணல, எங்கூட சேர்ந்து இன்னும் 7 எங்கூட அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறாங்க, அவங்க வேற ஒரு இடத்துல தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்திற்கு பேர் கௌரி வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வனம். அந்த இடத்துல நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருந்தாங்க. நான் அங்கே ஒரு 6 மாதம் இருந்து தவம் செஞ்சேன். பிறகு நீங்களும் புகைச்சோறும் கிளம்பி நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படித்தான் வந்து அங்கே தலையில் தொங்கிட்டு இருந்தேன். வா எங்கள் அண்ணன்மார்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த இங்கே கௌரி வனத்தை போய் பார்க்குறக்கு போகிறாங்க. ஆனால் போகிற தடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாமல் இந்த இடமும் அப்படி வெம்பரப்போ அப்படி, அதாவது நல்லா இருந்த இடம் சீரழிஞ்சே எப்படி இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக அந்த இடம் அப்படிங்கிறது இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் வரும்போது சும்மா பூத்து குலுங்கி சோலையாக இருந்த இடம்டா இது, என்னடா 12.5 வருஷத்துக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி அப்படி போயிட்டே இருக்காங்க. தேடி போகும்பொழுது ஒரு குன்றி போன கொட்டையாக வளர்ந்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கதம்ப மரம், அந்த கதம்ப மரத்தை பார்க்குறாங்க. கதம்ப மரத்துக்கு கீழே ஒரு வயதான ஒரு முதியவர் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. போய் அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறாங்க. அவர் எந்திரிக்கிற வாட்டுக்கான என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஆளுக்கு தான், இந்த பிராமணுக்கு தான் பயங்கர ஒரு ப்ராக்டிஸ் இருக்கே, மறுபடியும் ஒரு கற்றுனோடனே அவர் முழிச்சிடுறார். முழிச்சோடனே அவர் கேட்குறாரு, இப்போ நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யார், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல என்ன இதுன்னொன்னே இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி இது வந்து கௌரி வனம், நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஆளுக அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சில நிமிஷம் வந்து அவர் அப்படியே தியானத்திற்கு போகிறாரு. தியானத்துக்கு போனோன்னே அவர் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு கண் விழிச்சதுக்கப்புறம் எங்களை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை இருக்கும். பயங்கர சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். பயங்கர சுவாரஸ்யமாக அடுத்த 2 பதிவுகள் இருக்க போகுது. இப்போவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அந்த ஐயா என்னமோ சொல்ல வர, நான் சொல்ல போகிறது இல்லை, அடுத்த பதிவு கொண்டு போகிறேன்னு. எஸ் உண்மைதான். அந்த விஷயத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். பட் எஸ் அடுத்த 2 பதிவுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். உண்மையாலுமே இந்த உலகத்தில் அசம்பாவிதமான ஒரு சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கற்பனை கிட்டாத அசம்பாவிதமான காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும், இந்த உலகம் அப்படிங்கிறது முழுக்க சொப்பனமே அன்றி மித்தபடி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் நினச்சது தான் இந்த உலகம் அப்படிங்கிறதும், நீங்கள் நினச்சது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் அடுத்த 2 பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.